வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஓம்கார மந்திர தியானம். இத பொதுவா பார்க்கிறப்ப ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு மந்திர தியானமாக நாம் பொதுவா பார்ப்போம், இல்லைங்களா? ஓம்காரம் அப்படின்னு சொன்னாலே நாம் அது ஒரு மதத்திற்குள் எல்லை கட்டி விடுகிற பழக்கம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. அப்போ இது ஒரு மதத்திற்கு சார்ந்ததா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பல மதங்களிலே இந்த சொல்லை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கான ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. அப்போ பல மதங்களும் பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய மந்திரம் அப்படின்னு சொன்னா இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். மகரிஷி அவர்களும் இந்த மந்திரத்தினுடைய மேன்மையை உணர்ந்து அந்த அறிவு திருக்கோயிலேயே பாத்தீங்கன்னா ஓம் என்கின்ற வடிவிலே கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஓம்கார மண்டபம் தான் நம்ம பேசுறோம் அறிவு திருக்கோயில. அதே போல மகரிஷி அவர்கள் இருந்த வரைக்கும் ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு தான் இருந்தோம். இப்ப அவருடைய மறைவுக்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அதே சமயம் பிரணவ தவம் அப்படின்னு ஒரு தவத்தையும் மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த தவம் பண்றதுக்கு இந்த மந்திரத்தினுடைய பயிற்சியும் முதல்ல கொடுத்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப மகரிஷி அவர்கள் வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க ஞான மார்க்கத்தில் இருந்துட்டு எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமே இதுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல மிக கவனமாக இருந்தவர்கள் மகரிஷி அவர். ஏன்னா எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் மதங்களை பேஸ் பண்ணி மிக அதிகமாக வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. அது குறைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உண்மையாலுமே ஒரு இயற்கை, ஆன்மீகம், இறைத்தன்மை அப்படிங்கிறது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்துல் கலாம் ஐயா அவங்க கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, மதவாதிகள் அனைவரும் ஆன்மீகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வார். ஆன்மா என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். அப்ப அந்த ஆன்மநிலை உணர்வுக்காக வந்த ஞானிகள் தோற்றுவித்த மதத்தை தொடர்ந்து நாம சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால் மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக மதம் கடந்த ஒரு அமைப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்மளோட அமைப்புல இந்து மக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்களும் இருக்காங்க, இஸ்லாமிய மக்களும் இருக்காங்க, புரியுதா இல்லைங்களா? அப்ப அனைத்து மதத்தினுடைய மக்களும் இங்க வரலாம். ஏன்னா இங்க எந்த விதமான சடங்கு முறைகளோ சம்பிரதாய முறைகளோ இல்லை. அப்ப அவ்வளவு பார்த்து பார்த்து வடிவமைத்த அருட்தந்தை அவர்கள் இந்த மந்திரத்தினுடைய மேன்மையை உணர்ந்து அந்த மந்திரத்தையும் ஒரு இடத்துல நமக்கு பயிற்சியா கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு தவ முடிவிலையும் நாம் இந்த விஷயத்தை சொல்லணும். அதே மாதிரி இந்த உலக நல வேள்வி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லி நிறைவு செய்யும் போது ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்ற பழக்கமும் நம்மகிட்ட இருந்தது. நீங்க பழைய சாண்டிங் ஆடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிச்சுட்டு அப்புறம் வரும். அப்ப நான் ஏன் இது இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, எந்த விதமான மதத்தினுடைய சாயலும் வரக்கூடாதுன்னு நினைத்த மகரிஷி அவர்களே இந்த விஷயத்தை எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளவு ஒரு உயர்வானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்ப இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு இது மகரிஷி சொல்லலையே, மகரிஷி பயன்படுத்தலையே, இவங்க ஏதோ புதுசா சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணல், ஒரு உணர்வு வந்துடக்கூடாது. ரெண்டாவது பிரணவ மந்திரம். இது என்ன மந்திரங்க? பிரணவ மந்திரம்
சரிங்களா? அதாவது மந்திரங்களுக்கெல்லாம் உச்சகட்ட இல்ல அல்லது மூலமான அடிப்படையான ஒரு மந்திரம், அதுதான் இந்த ஓம். சரிங்களா? இதனோட பர்பஸ் என்னன்னா, டைரக்டா ஒற்றை வரியில சொல்லணும்னா, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்துக் கொள்வதற்கான ஒரு மந்திரம் ஓம். இவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து உச்சகட்ட பலன். இன்னும் நான் நிறைய பலன்கள் உங்களுக்கு இதை பத்தி சொல்ல போறோம். இந்த தியானத்தையும் நாம் இன்னைக்கு செய்ய போறோம். குறிப்பாக இந்த தியானம் கூட்டாக பலர் அமர்ந்து செய்யும் போது அந்த சரௌண்டிங்கோட வைப்ரேஷனையா மாத்திடும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைங்க, வைப்ரேஷன் தானே கரெக்டா செட் ஆகுமான, இது வெவ்வேறு மாதிரியான தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, எதிர்மறையான எண்ணங்கள் வருது, குழப்பங்கள், மனோநிலையில ஒரு அமைதி இல்லை, டென்ஷன், பிரஷர், மன அழுத்தம். இதனுடைய வெளிப்பாடுகளாக உடல்ல பலவிதமான பிரச்சனைகள், இருதய பிரச்சனை, செரிமான பிரச்சனை, சரிதானுங்களா, சுகர் ப்ராப்ளம்ங்கிறோம், அந்த ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம்ங்கிறோம், சரிதானுங்களா. அப்ப இது எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கு. இதை நான் நேற்றே சொன்ன மாதிரி நாங்க நேரடி வகுப்பு ஒண்ணு பிளான் பண்ணியிருந்தோம். செப்டம்பர் 9, 10, 11 இப்பதான் முடிஞ்ச 2 நாள் ஆயிருக்கு. அந்த பயிற்சியில இந்த தியானத்தை நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 65 அன்பர்கள், 70 பேர் ஒட்டுக்கா உட்கார்ந்து இந்த தியானம் செஞ்சப்ப பல பேருடைய அனுபவம் அதற்கு முன்னாடி இருந்த மனோநிலைக்கும் அப்ப இருந்த மனோநிலைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தோம். அதாவது முதல் நாள் அந்த மெடிடேஷன் பண்றோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா நாங்க பண்ணல. ஃபர்ஸ்ட் டே நாங்க முதல்ல சம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டே அந்த ப்ரோக்ராம் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அந்த பிரணவ தவத்தை பண்ணணும் அப்படின்னா இந்த பிரணவ மந்திரத்துல கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நம்ம அதிர்வலைகளை சரி பண்ணிட்டு அப்புறம் பிரணவ தவம் பண்ணலாம். ஏன்னா பிரணவ தவம் ரொம்ப பவர்ஃபுல்லான தவம். ராதாகிருஷ்ண ஐயா அவங்களும் சொன்னாங்க. அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி இந்த தவத்தை கொடுத்தா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அந்த மனமற்ற நிலை ஒரு 4-5 பேருக்கு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. மனமற்ற நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை, புரியுதா இல்லைங்களா? சுத்தியும் பார்த்தோம்னா அப்படி ஒரு வைப்ரேஷன், அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு ஆனந்த நிலை. அப்போ இதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் இந்த மந்திரத்தை மிக அற்புதமாக வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிதாங்களா? அப்ப நம்ம இது எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ மகரிஷி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஆசிரியர்களுடைய முதல் குவாலிட்டியா என்ன இருக்குன்னு நான் விரும்புறேன்னா, மகரிஷி அவர்களுடைய தன்மையில மிக முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா, அவர் எதை உணர்ந்தாலும் எதை அனுபவித்தாலும் முதல் வேலை ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுவாருங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், இம்மிடியட்டா எல்லாத்துக்கும் சொல்லுவார். இதுதான் மகரிஷியோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க். எதை பண்ணாலும், எதை அவர் கண்டுபிடித்தாலும், எதை அவர் நல்லதுன்னு உணர்ந்தாலும் அதை இம்மிடியட்டா எல்லாருக்கும் சொல்றதுதான் மகரிஷியோடைய முதல் வேலை. சரிங்களா? அப்ப அந்த வழியில் இருக்கிற நாம ஆக்சுவலா நேத்திக்கு வரைக்கும் நம்ம துரியாதீத தவத்தினுடைய பலன்கள் பேசாம இருந்தோம். நன்மணி ஐயா ரொம்ப ஆழமா அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ஆழமான விளக்கம் நமக்கு தேவையா இருக்கு, இன்னொரு பக்கம் பலவிதமான பலன்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கான விளக்கமும் தேவையா இருக்கு. ரெண்டுமே தேவை. ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தூண்டப்படும், ஒரு சிலருக்கு அந்த விஷயம் தூண்டப்படும். அப்ப அந்த விஷயத்தை தான் பேசிடலாம். துரியாதீத தவத்தினுடைய பலன்கள் அதை நம்ம டீப்பா பேசுறப்ப மக்கள் அதை நல்லா செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தியானத்தை முதல்ல மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இது வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். சரியா? நீங்களே இப்ப நீங்க செஞ்சுட்டு நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க நிச்சயமா. நான் இப்ப ஒரு 15-20 நிமிஷத்துல இதனோட பலன்களை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த தியானத்தை தான் நம்ம செய்ய போறோம். சரிதானுங்களா? நாங்க அங்க ஒரு 45 மினிட்ஸ் செஞ்சோம். அந்த 45 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல, எங்க இருந்தோம்னே தெரியல. சரிங்களா? அப்படி ஒரு கான்சென்ட்ரேஷன், அப்படி ஒரு வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ண வைக்க முடிஞ்சது இந்த மெடிடேஷன்ல. புரியுதுங்களா? அப்ப அந்த விஷயத்தை இம்மிடியட்டா மக்கள் கூட ஷேர் பண்ணணும்.
அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த தவத்தை நம்ம போட்டோம். அப்ப நாங்க அங்க உணர்வை உணர்ந்துட்டோம். இப்ப நாம செய்யறது எல்லாமே செஞ்சிடலாம். ஆனா மற்ற அன்பர்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் கிடைக்கும். இந்த ஓம்னு சொல்றதால என்ன பலன், என்ன நடக்குது, சரிதானுங்களா? அப்ப அதனோட மெயின் பலன் ஒண்ணே ஒண்ணு நான் சொன்னேன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையணும் அப்படிங்கிறத ஓமோட அர்த்தமே. சரிதாங்க. அதனால ஒவ்வொரு மந்திரத்தினுடைய தொடக்கத்திலையும் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஓமை சேர்த்திருப்பாங்க. சரியா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, சரிதானுங்களா? ஓம் முருகா, முருகர் தான் பிரணவத்திற்கான கடவுள். உருவத்துல பார்க்காதீங்க, உருவம் கடந்து காந்த நிலையில பாருங்க, அவர் பேர் காந்த கடவுள். சரிங்களா? ஓம் சக்தி. இப்படி நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த ஓம முழுக்க முழுக்க எல்லா மந்திரத்துக்கு முன்னாடியும் பயன்படுத்திருப்போம். இந்த பிரபஞ்சமே இந்த ஓம்ங்கிற விஷயத்தினுடைய பேஸா வச்சுதான் இயங்குது. இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தினுடைய சப்த வெளிப்பாடே ஓம்ங்கிறதுலதான் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன நடக்கும்னா, பஞ்சபூத சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த ஓம். நீங்க இதை சொல்லுவீங்க, இப்ப இன்னைக்கு சொல்றப்ப உங்களுக்கு தெரியும், அந்த அந்த காந்த அலைகள், அந்த அதிர்வு அலைகள் நம்ம உடம்புக்கு என்ன குறைங்க, என்ன பிரச்சனை, பஞ்சபூத நவர்தம் நடத்துறப்ப நம்ம சொல்லியிருப்போம், நம்ம உடம்புல பிரச்சனைன்னு வந்ததுன்னா அது பஞ்சபூத சக்தியில தான் பிரச்சனை, வேற எதுலையுமே பிரச்சனையே இல்லை. அப்ப அந்த பஞ்சபூத சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி பாய்வதையும், சரிங்களா, அந்த காந்த சக்தி, வான்காந்த சக்தி நம்ம ஜீவகாந்தமாக மாற்றம் பெறுவதையும் இந்த மெடிடேஷன்ல உணரலாம். குறிப்பா அந்த பயிற்சி பண்றப்போ ஒருத்தர் ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு சொன்னாரு. சரி வாங்க இந்த மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த டயர்டு எங்க போச்சுன்னே தெரியல, உடம்புல அவ்வளவு ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு பிரிஸ்க், அவர் ஃபேஸே பார்த்தா அவ்வளவு ஒரு பிரைட்டா இருந்தது. எனக்கு அதெல்லாம் இந்த மெடிடேஷன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எனக்குமே இந்த துரியாதீத நிலை அதுக்கு போறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. மகரிஷி அவங்க ரொம்ப ஈஸியா துரியாதீத டெக்னிக் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த மந்திர வைப்ரேஷன்லயே நீங்க துரியாதீதம் போற அளவுக்கு டெக்னிக் இருக்கு. நம்ம அதையும் சேர்த்துதான் பண்ண போறோம். சரிங்களா? ஈவினிங் துரியாதீத தவம் பண்ணோம். இந்த ஓம்கார மந்திர தியானமே இன்னொரு வகையில துரியாதீதம் தான், இன்னொரு வகையில துரியாதீதம் தான். சரிங்களா? அதையும் நீங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புல இறங்க 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 அங்க இருக்கிற குறைபாடுகள், நோய்கள் எல்லாமே நீங்கி உடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் இது கொடுக்குது. இது நல்லா ஃபீல் பண்ண முடியும். சரி, அப்ப உள்ளத்திற்கு எப்படி இருக்கும், உள்ளம் முழுக்க முழுக்க வைப்ரேஷன் பேஸ் பண்ணதுதான். அப்ப உள்ளத்திற்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். சரிங்களா? அப்ப நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா அதற்கான ஒரு மிகச்சிறந்த மந்திரமாக இந்த ஓம் என்ற மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பலன் வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொல்ல மாதிரி பல மதங்கள்ல இந்த சொல்லை புனிதத்தன்மை மிக்க சொல்லாக, ஹோலி வேர்டாக இதை பயன்படுத்துறாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் மனிதனுக்குள்ள ரெண்டு தன்மை இருக்கு. நீங்க அகத்தாய்வு செய்யறப்ப உங்களுக்கு அதைய பத்தி சொல்லுவாங்க. மனிதனுக்குள்ள ரெண்டு தன்மை இருக்கு. ஒண்ணு தெய்வத்தன்மை, இன்னொன்னு அசுரத்தன்மை. அதனாலதான் நீங்க வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தெய்வத்தன்மை இருந்தா தெய்வத்தன்மை பெருகும், அசுரத்தன்மை இருந்தா அசுரத்தன்மை பெருகும்னு சொல்லுவோம் மெடிடேஷனோட ஆரம்ப காலத்துல. அதாவது தியானம் மனதிற்கு சக்தியை கொடுக்கும், தற்சோதனை மனதை சுத்தப்படுத்தும். மகரிஷி அதனாலதான் தியானத்தை சொல்லிக் கொடுத்து உடனே தற்சோதனையும் சொல்லி கொடுத்தாங்க. தியானம் என்பது நீர் பாய்ச்சுதல் போல, சரிங்களா, அந்த பயிர்களை நல்லா விளைவிக்கும். தற்சோதனை என்பது களை எடுப்பது போல. நீங்க களை எடுக்கலைன்னா நீங்க செய்த தவ சக்தி எல்லாம் தேவையற்ற ஆற்றலுக்கு போயிடும். அப்ப நம்ம உடம்புல இருக்கிற அந்த அசுரத்தன்மை அது இறங்கணும். சரியா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. சரியா?
மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், கடவுள் கொன்று இரையாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதேன்னு இந்த பாட்டு பாடிப்பார். அது மாதிரி நம்ம லைஃப்ல அசுரத்தன்மை தான் மிகுந்துட்டே இருக்கு. நமக்கு தெரியுது தப்புன்னு தெரியுது, சரி, அந்த தவறான குணங்கள் தவறான எண்ணங்கள் எல்லாம் தப்புன்னு தெரியுது. ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியல. அதை தற்சோதனை பண்ணி செய்யணும். ஆனால் இந்த ஓம் என்ற இந்த மந்திர உச்சரிப்பு நம்ம உடலில் இருக்கிற அந்த அசுரத்தன்மையை வெல்வதற்கான ஒரு சக்தியை சரிதானுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பல வேதங்கள்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், சரிதானுங்களா, எல்லா வேதங்களையும் இதை பத்தி சொல்லாம இல்லை. அப்ப எல்லா வேதங்களுமே இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஆதிசங்கரர் சொல்றப்ப உங்க ஆத்மாவினுடைய ஒளி எப்படி இருக்கும்னா ஓம்னு தான் இருக்குங்க. சரிங்க, அந்த உயிர் சக்தி எது இருக்கு? அந்த இறைநிலை தானே, அந்த பிரம்மம் தானே இருக்குது. சரிங்க, அப்ப அந்த ஓம் என்பது உங்களுடைய ஆத்மாவினுடைய ஒளி. அதுதான் உங்களை ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பதற்கான உதவக்கூடிய ஒரு ஒளி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த மந்திர உச்சரிப்புல, சரிங்களா, மந்திரம் என்ன, ஒரு சில வார்த்தைகளை கோர்த்து வச்சிருக்கிறத நம்ம மந்திரம் சொல்றோம். அப்ப இதை உச்சரிக்கிறப்ப என்ன நடக்கும்? சரிங்களா, இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். இதெல்லாம் இப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. மந்திரம் சொல்றவங்க கவனிச்சு பார்த்திருந்தா தெரியும். இந்த மந்திரங்களே என்ன பண்ணோம்னா, நாம சொல்ற சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் முதல் கொண்டு அது மிகச்சிறந்த மந்திரம். அந்த மந்திரம் நீங்க சொல்ல 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 அப்படியே உடல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வை அது உண்டாகும். அந்த அதிர்வு உடல் கடந்த பிரபஞ்சம் முழுக்க செல்லக்கூடிய சக்தி கொண்டது. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அதிர்வு நம்ம உடல்ல ஏற்படும். இது இயற்கை. அதனாலதான் இந்த அதுக்கு பேர் உயிர் எழுத்துக்கள்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் என்ன? உயிர் எழுத்துக்கள். அப்ப அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறப்ப நம்முடைய உயிர் மையங்கள் வேலை செய்யும். அதனாலதான் தமிழ் ஒரு ஞான மொழி, கடவுளின் மொழி, தெய்வ மொழின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, தமிழை தெளிவாக பேசுகிற மக்களுக்கே உடலில் நோயோ மனதில் குழப்பமோ இருக்காது. ஏன்னா அதை அப்படித்தான் வடிவமைச்சிருக்காங்க. அப்ப அந்த உயிர் எழுத்துக்களை உச்சரிக்க உச்சரிக்க நம்ம உடம்புல இருக்கிற உயிர் மையங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இதே ஒரு மெடிடேஷன் தான். சரிங்களா? அப்ப அந்த ஓம்ங்கிற வார்த்தை ஒரு 3 எழுத்துக்களுடைய இணைப்பாக நம்ம பார்க்கிறோம். ஆ ஃபர்ஸ்ட் எழுத்து என்னங்க? ஆ. 2வது எழுத்து உ. 3வது எழுத்து இம். சரிதானுங்களா? அது ஏன் ஆ உ இம்? இந்த 3ஐயும் உச்சரிக்கிறப்பதான் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள கிரியேட் ஆகுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஆ அப்படிங்கிற உச்சரிப்பை நான் இப்ப எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு சொல்றேன், அப்புறம் நம்ம எல்லாருமே செய்வோம். அந்த ஆ அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்ம வயிற்று பகுதி, மார்பக பகுதியில ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணலாம். சரிதானுங்களா? அதற்கு அப்புறம் ஊ அப்படிங்கிற உச்சரிப்பு, சரிதானுங்களா, இது மார்பக பகுதியிலையும் த்ரோட்லயும் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். இம் அப்படிங்கிறத நீங்க உச்சரிக்கிறப்ப தலைப்பகுதி முழுக்க, சரிதாங்களா, மூக்கு பகுதி, அந்த சைனஸ், சரிதானா, மூளை பகுதி, இது எல்லா இடத்துலயும் அந்த அதிர்வை அது மிக அற்புதமா ஏற்படும். சரிதாங்களா? குறிப்பா தொண்டை பகுதி, நீங்க உடம்பு ஃபுல்லாவே வைப்ரேஷனை கவனிக்கலாம். சரிதாங்களா? அப்ப இந்த ஓம்ங்கிற மந்திரம் சொல்ல சொல்ல உடல் முழுக்க அந்த அதிர்வலைகளை அது தோற்றுவிக்கிறது. அப்ப அதிர்வலைகள் உருவாக உருவாக என்ன ஆகும்? அந்த இடத்தில் இருக்கிற தேவையற்ற சக்திகள் எல்லாம் வெளியே போய் புதிய சக்திகள் உள்ள இறங்குறக்க ஆரம்பிக்கும். சரிதானுங்களா? இன்னும் இந்த ஓம், இந்த தியானத்தை நம்ம முறையா செய்து வரும்போது கவனத்திறன், கான்சன்ட்ரேஷன் பவர், இப்ப நிறைய பேருக்கு அதுல பிரச்சனை இருக்கு. சரிதானுங்களா? கவனத்திறன் மிக அபரிமிதமா உருவாகும். இன்னொன்னு, ஒரு மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதியை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு. இன்னும் மன அழுத்தம், இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டான வேர்ல்டுல
எல்லாத்துக்கும் சரி, பிறந்ததுல இருந்து போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க? மென்டல் ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ். சரியாங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பின்னாடி வரப்போகும்னா என்னவோதான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. சரிதானுங்களா? அப்ப இதனுடைய அதிர்வலைகள் நம்ம அந்த மூளையினுடைய ஸ்ட்ராங்னஸ், மூளைக்குன்னு ஒரு திடத்தன்மை, ஸ்திரத்தன்மை இருக்கும் இல்லைங்களா, அதை பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இது சயின்டிபிக்காவே ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. ஓம்ங்கிற வார்த்தை யாரு ரெகுலரா சொல்லிட்டே வர்றாங்களோ அவங்க இந்த மன அழுத்த பிரச்சனையிலிருந்து, மனம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதாக. நீங்களும் வேணா அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவெல்லாம் மனசு அப்செட்டா இருக்கோ, இல்ல அமைதியற்ற நிலையில இருக்கோ, குழப்பமா இருக்கோ, அப்பவெல்லாம் நீங்க உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஒரு 5 முறை அல்லது 10 முறை அல்லது 5 நிமிடம் 10 நிமிடம் உச்சரிச்சு பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற அந்த டோட்டல் நெகட்டிவ் எனர்ஜி, சரிங்களா? எப்பவுமே சொல்றோமே இல்லையா, நேர்மறையா இருங்க, பாசிட்டிவா இருங்கன்னு சொல்றோமா இல்லையா, அது டோட்டல் நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புல இருந்து நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு. இன்னும் மூச்சினுடைய ஓட்டம் சீராகும். நிறைய பேருக்கு லங்ஸ் ப்ராப்ளம், சரிங்களா, லங்ஸ் ப்ராப்ளம். அப்ப இந்த மந்திரத்தை நல்லா சொல்ல 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 இந்த லங்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியூர் ஆகும். மூச்சு சீராக நிதானமாக ஓடுறக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றாது. தேவையற்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றாது. உடல் முழுவதும் சக்தி ஓட்டம் அபரிமிதமா இருக்கு. இது முடிக்கிறப்ப தெரியும் இந்த அதிர்வு வேகம், சரிங்களா? குறிப்பா இது எதுல போய் தாக்கத்தை ஏற்படுத்தும்னா நரம்பு மண்டலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த கரண்ட் தான் நம்ம உடம்புக்குள்ள ஓடுற கரண்ட் எதுங்க? நரம்புல தான் ஓடிட்டு இருக்கு அந்த கரண்ட், பயோ கரண்ட். அப்ப இந்த ஓடக்கூடிய அந்த மின் சக்தி மேல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மந்திரம். அப்ப மூளையினுடைய செயல்பாடு அதிகரிக்கும். குறிப்பா இந்த கால் கை வலிப்பு, காக்கா வலிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுவே கண்ட்ரோல் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ரத்த நாளங்கள் ப்ராப்பரா இயங்குறதுனால பிபி, ஹை பிரஷர் குறையுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிதானுங்களா? மிக முக்கியம். இன்னைக்கு சுகர் ப்ராப்ளம் அவ்வளவு அபரிமிதமா பெருகிட்டே இருக்கு. அது நம்ம வாழ்க்கை முறை சரியில்லை, உணவு முறை சரியில்லைங்கிறது ஒண்ணு. அப்ப அந்த இன்சுலினுடைய சுரப்பை இது சீர்படுத்துகிறதுங்கிறாங்க. இதெல்லாம் ஆய்வுல கண்டறிக்கப்பட்ட உண்மைகள். சரி, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்கள் அவங்க கிட்ட அந்த ஆராய்ச்சி செய்யும் போது இன்சுலின் ப்ராப்பரா சுரக்குது. ஏன்னா இது ஒரு கிளாண்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற 7 நாளமில்லா சுரப்பிகளையும் இயக்கக்கூடிய சக்தி கொண்டதுதான் இந்த ஓம்ங்கிற மந்திரம். சரியாங்களா? அதே போல பிரபஞ்சத்தில் இருக்கிற சப்த ஒளியும் இந்த ஒளியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது ஆமேன் அப்படின்னு கிறிஸ்துவத்துல பயன்படுத்துறாங்க. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்ததுன்னு ஓமத்தான் சொல்றாங்க கிறிஸ்டின். சரியாங்களா? அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது இதைய மெயின் பண்ணித்தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த விஞ்ஞானபூர்வமான ரிசர்ச்ல இதை பத்தி சொல்றாங்க. இன்னும் குறிப்பாக நம்ம குழந்தைகள், அதான் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு குண்டலினி தியானம் எடுத்தோன்னே கொடுக்க முடியாது, 14 வயசுக்கு மேலதான் கொடுக்கணும். அப்ப அந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஓம் மந்திரத்தை என்ன பண்ணலாம், சொல்லி 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 பிராக்டிஸ் பண்றப்ப அவங்களுக்கு மன அமைதி, மன ஓர்மை, கான்சன்ட்ரேஷன் பவர், அது படிக்கிறதுலயோ விளையாட்டுலயோ அதுல மிக என்ன சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்குது. சரிங்களா? இந்த மந்திரம் சொல்றப்ப நமக்குள்ள மட்டும் இல்லைங்க, இந்த மந்திரத்தினோட வைப்ரேஷன் நாம எந்த அளவுக்கு ஆழமா சொல்றோமோ அந்த அளவுக்கு பல மைல் தூரத்திற்கு இது பயணிக்கும். சரிதானுங்களா? நம்ம இருக்கிற அந்த டோட்டல் சரௌண்டிங்கே என்ன பண்ணிடும், பாசிட்டிவான வைப்ரேஷனா மாத்திடும். சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? சரிங்களா? அப்ப இந்த ஓம்கார மந்திரத்தை தொடர்ந்து நம்ம உச்சரிக்க வீட்டுல நிறைய பேர் வீட்டுல அந்த ஓம் சாண்டிங் போட்டுருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நாங்க ஒர்க் பண்ற கம்பெனிலுமே முன்னாடி ஓம் சாண்டிங் ஓடிட்டே இருக்கும். அந்த பிரேயர் ஹால்ல எப்பவுமே ஓம் சாண்டிங் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா இது மந்திரத்துக்கு மூல மந்திரமா இருக்கிறதுனால இதனோட வைப்ரேஷன் ஈக்குவலா வேற எதுவுமே இருக்காது. அந்த ஹால்குள்ள போனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க மனம் என்ன ஆயிரும், அமைதியாயிரும். அப்ப இதே விஷயத்த நம்ம வீட்டுல நம்ம பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம சுற்றுச்சூழலே டோட்டலா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும்.
நீங்க இந்த போபால்ல விஷவாயு தாக்குனதுக்கான செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானுங்களா? அப்ப ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அந்த விபத்திலிருந்து முழுக்க உயிர் பிழைத்து தப்பி வந்தது. சரிங்களா? அவங்க சில மந்திரங்களை ரெகுலரா சொல்லிட்டே இருந்தாங்கிறது அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. சரிதாங்களா? அப்ப மந்திரத்திற்கு போபால் விஷவாயு தாக்குதல் இருக்கிற சக்தியே சுத்தம் பண்ற அளவுக்கு சக்தி இருக்குன்னா அது எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. நமக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ், ஆக்கப்பூர்வமான சக்திகள், அதிர்வுகள் ஏற்படும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நம்மளோட ஆறா, நம்ம உடம்புல 3 நன்மணி ஐயா இந்த டோட்டல் இந்த 3 நாள் ப்ரோக்ராமே எது பேஸ் பண்ணி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற சக்திகளை, தேவையற்ற கர்ம வினைகளை, பதிவுகளை வெளியேற்றுவதற்கான நிகழ்வாத்தான் இருந்தது. அதனால அந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமா அமைஞ்சது. அந்த இயற்கையும் குருவும் சேர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அந்த கர்ம வினைகளை கழிப்பதற்கான ப்ராசஸாவே போச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா போச்சு. அப்ப இந்த கர்ம வினை எதுல ஸ்ட்ராங்கா ரெக்கார்டா இருக்கும்னா, காரண உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்த உடல்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிதானுங்களா? அப்ப அந்த காந்த உடல்ல இருக்கக்கூடிய கர்ம வினை தான் உயிர்ல இருந்து உடல் மூலமா வெளிப்படும். சரிதானுங்களா? அப்ப அந்த காந்த உடலை சுத்தம் பண்ணணும். அதனாலதான் ஹோமியோபதி எதுல வேலை செய்யும்னா ஜீவகாந்தத்துல வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அலோபதி உடல்ல வேலை செய்யும், சித்தா உயிர்ல வேலை செய்யும், ஹோமியோபதி அதை விட நுண்ணிய ஜீவகாந்தத்துல போய் வேலை செய்யும். அதனாலதான் ஹோமியோபதி மருத்துவம் மிக உயர்ந்ததுன்னு மகாத்மா காந்தியிலிருந்து மகிழ்ச்சி வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்ன, அது நல்ல மருத்துவரா இருக்கணும். சரிதானுங்களா? அது கொடுக்கறப்ப கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா இம்மிடியேட் ரிசல்ட் இருக்கும். அலோபதி விட ஃபாஸ்டா ரிசல்ட் இருக்கும். நான் பார்த்திருக்கேன். புரியுதானுங்களா? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆறா, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நம்மளுடைய அந்த ஆறா இருக்கு இல்லைங்களா, அந்த ஒளி உடல் என்று சொல்லக்கூடிய காந்த உடல். அந்த காந்த உடல்ல நிறைய கண்டாமினேஷன்ஸ் இருக்கும். தேவையற்ற வினைகள், பதிவுகள், சக்திகள் எல்லாம் குடியிருக்கும். அப்ப அது எல்லாம் வெளியே துரத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க இறக்கணும். அப்ப இந்த ஓம் மந்திர தியானம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆறால் இருக்கிற தேவையற்ற சக்திகள் போய் அது பயங்கர எனர்ஜெட்டிக்கா தூய்மையா மாறும். சரியாங்களா? இன்னும் நீங்க இதை இப்படி ட்ரை பண்ணுங்க. ஆழ்நிலை தியானம் வரல, எனக்கு தியானம் கிடைக்கல நிறைய பேர் வந்து சொல்றத, புலம்புறத, கம்ப்ளைண்ட் பண்றத பாக்குறோம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க முதல்ல என்ன பண்ணுவோம்னா அந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மந்திரம் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவா உச்சரிச்சுட்டு ஒரு தியானம் பண்றப்ப நான் அதை ஃபைனலா சொல்றேன். இந்த ஓம்கர மந்திரத்திற்கு இணையான சக்தி இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மந்திரத்துக்கு இருக்கு. நீங்க சொல்லி பார்த்தால் தெரியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அதை கரெக்டா அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்ணி அந்த இம்முக்கு இன்னுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு எனர்ஜி நம்ம உடம்புல ஏறுறதை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? சரி, அப்ப அந்த ஆழ்நிலை தியானத்துல நாம போகணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க சரிங்களா, ஒன்னும் பண்ண வேண்டாம். இந்த மந்திரத்தை கொஞ்ச நேரம் உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தியானம் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க டீப் லெவல்ல போவீங்க. சரிங்களா? அப்புறம் இந்த உடல்ல இருக்கிற டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள், கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, கழிவுகளின் தேக்கம் தானே நோய். அந்த கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த ஓம்ங்கிற மந்திரத்திற்கு இருக்கு. ஒண்ணு மூச்சின் வழியாக வெளியே போகும். ஏன்னா ஆழ்ந்த சுவாசம் எடுத்துதான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல முடியும், சாதாரணமா சொல்ல முடியும். அப்ப நல்ல டீப் பிரீத் எடுக்க எடுக்க மூச்சு வழியாகவும் கழிவு வெளியே போகும். அதிர்வலைகள் மூலமாக, இந்த மந்திர அதிர்வலைகள் மூலமாகவும் அந்த நச்சு பொருட்கள், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகும். டீடாக்சிங் ப்ராசஸ் நம்ம எதுக்கு சொன்னோங்க? நாடு சுத்திக்கு சொன்னோம், கபாலபதிக்கு சொன்னோம். சரிதானுங்களா? நச்சுக்களை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சியை நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஓம் நம்ம சொல்ல 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 உடல் தனக்குத்தானே சிகிச்சை செய்து கொள்ளும். செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு நான் பாருங்க, சொல்றப்பவே அந்த வைப்ரேஷன் என்னோட உடம்பு முழுக்க ஓடிட்டே தான் இருக்கு. சரிதாங்களா? சரி, ஒருத்தர் ஒரு இலக்கை வச்சிருக்காரு, அந்த இலக்கை அவர் அடையணும் அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கான அந்த கவனத்தன்மையும் அந்த மனதிலே திடத்தையும் ஆற்றலையும் வலுவையும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது.
அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. நீங்க என்ன விஷயத்தை மனதில் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? இல்ல இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்க நல்லா பாவனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க நினைத்தது நடக்கும். இன்னும் குரல் வளம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு த்ரோட்டு குரல் வளத்துல பிரச்சனை இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இன்னும் வயதானவங்களுக்கு தான் அது தெரியும். அது ப்ராப்பரா குரல் வளம் இருக்காது. அப்ப இதை தொடர்ந்து செய்யறவங்களுக்கு அந்த குரல் வளம், குரலிலே ஒரு தெளிவு, சரிங்களா, அது உண்டாகும். இன்னும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒருத்தரா செய்யறதை விட இன்னைக்கு நீங்க செய்யுங்க. இன்னைக்கே நாம அங்கங்க உட்கார்ந்து செய்யறோம். ஆனா அந்த ஹால்ல ஒரு 70 பேர் ஒட்டுக்கா உட்கார்ந்து செஞ்சப்ப பிரபஞ்ச சக்தியே இறங்கி வந்ததை நல்லா உணர முடிஞ்சது. அவ்வளவு வைப்ரேஷன். அப்ப குழுவா உட்கார்ந்து செய்யறப்ப எப்பவுமே மகரிஷி சொல்லுவாங்களே கூட்டு தவத்துல, மக்கள் கூடும் இடத்தில் இறைவன் கூடுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இறைவன் தோன்றுவான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவிற்கு இந்த மெடிடேஷன் நம்ம கூட்டாதான் இப்பவே பண்ண போறோம். இப்ப எவ்வளவு பேர் இருக்கோம்? கிட்டத்தட்ட 300 பேர் இருப்போமா? 281 அன்பர்கள் உள்ள இருக்கிறோம். இப்ப 281 அன்பர்களும் வெவ்வேறு இடங்களிலே நாம் அமர்ந்தாலும் இப்ப ஒரு ஜூம் அப்படிங்கிற ஒரு அதிர்வலையில இந்த 281 ஆன்மாவும் ஒரு 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 இணைப்புலதான் இருக்கிறோம் இல்லைங்களா? 281 ஆன்மாவும் ஒரு ஃப்ரீக்வன்சில மெர்ஜ் ஆயிருக்கு. இப்ப இந்த 281 ஆன்மாவும் இந்த பூமியில அமர்ந்து இந்த வைப்ரேஷன் கொடுக்கறப்ப இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளேயும் நிகழ்த்தும். பாருங்க, பூமியிலையும் நிகழ்த்தும், பிரபஞ்சத்திலையும் நிகழ்த்தும். சரிதானுங்களா? அப்ப அந்த சக்தி அந்த இடத்தில் அந்த இடம் முழுக்க உருவாகி அற்புதமான வைப்ரேஷன் கொடுக்கும். இன்னும் உடல் நலத்துல சரும பிரச்சனை, தோல் பிரச்சனை நிறைய பேருக்கு சொல்றாங்க இல்லைங்களா? தோல் பிரச்சனை இந்த ஓம்கார மந்திர தியானம் நீங்க தொடர்ந்து செய்து வர்றப்ப இந்த தோல் எல்லாம் அப்படியே ஷைனிங் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னும் தேவையற்ற சதை, ஏன்னா அது பிரீத்திங்கோடு இருக்கிறதுனால நீங்க ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விடுறப்ப தேவையற்ற உடல்ல இருக்கிற கொழுப்புக்கள், சதைகள் இது எல்லாமே அப்படியே வெளியேறக்க ஆரம்பிக்கும். இன்னும் தியானத்திற்கு முக்கியமானது தண்டு வடம் இல்லைங்களா? முதுகு தண்டு. அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறுதித்தன்மையோடு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மனித வாழ்க்கை உறுதியாக இருக்கும். ஏன்னா டோட்டல் நர்வஸ் சிஸ்டம் அதை சார்ந்து இருக்கு. அப்ப இந்த ஓம் முழுக்க உச்சரிக்கிறப்ப முழுக்க 7 சக்கரங்களிலும் அது வேலை செய்யும். 7 சக்கராலையும் வேலை செய்யும். அப்ப அந்த தண்டு உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அந்த சக்கரங்கள் எல்லாம் நல்லா இயக்கம் பெறுவதற்கு ஆரம்பிக்கும். குறிப்பாக 9 மைய தவம் நல்லா வராதவங்க நீங்க அந்த மெடிடேஷன் பண்றப்ப இந்த ஓம ஒரு 9 முறை நல்லா மூச்சை இழுத்து நல்லா உச்சரிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கராஸ் எல்லாம் இயக்கத்துக்கு வந்துடும். சரிங்களா? இன்னும் அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது தனித்தனியா சொல்ல. அட்ரினல் அதனுடைய சுரப்பு, அட்ரினலின் நார் அட்ரினலின் இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய உணர்ச்சி வயத்தை தூண்டுவது, உணர்ச்சி வயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த கிளாண்டில் இருக்கிற ஹார்மோனுக்கு இருக்கு. சரிங்களா? இந்த ஹார்மோன் அட்ரினலின் நார் அட்ரினலின் சரியா ப்ராப்பரா சுரந்துருச்சுனாலே நம்ம உடம்புல அந்த சமநிலை அற்புதமா இருக்கும். இல்லாட்டி ஒன்னா பயங்கர ஃபோர்ஸ்ல இருப்போம், இல்லாட்டி ரொம்ப சோம்பலா இருப்போம். சரிங்களா? அப்ப இந்த ஓம் பிராக்டிஸ் பண்ண பண்ண அட்ரினல் ப்ராப்பரா வேலை செய்யும். இதய துடிப்பு நிறைய பேருக்கு ஹை பிபி இருக்கிறதுல இதய துடிப்பு படபடப்பு அதிகமா இருக்கு. இந்த தியானம் செய்ய செய்ய படபடப்பு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறையறக்க ஆரம்பிக்கும். அப்ப இதய துடிப்பு கண்ட்ரோல் ஆகுறப்ப ஹை பிபி கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? நான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை பத்தி சொல்லியிருக்கிறோம், என்டார்ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோனை பத்தி சொல்லியிருக்கோம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான அளவு உற்பத்தி ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னும் மனநிலை ஒரு அமைதித்தன்மை, தெய்வீக தன்மைக்கு வர்றதா இருக்கிறதுனால இது நான் உங்களுக்கு சேலஞ்சாவே சொல்றேன். இப்ப உங்களோட மனோநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களோட மனோநிலை இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனோநிலை எப்படி இருக்குதுங்கிறத நீங்க பகிர்ந்துக்கோங்க. சரிங்களா? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப மனநிலை அமைதியாகிறது, சீராகிறதுனால அந்த மனதிலிருந்து தானே சொல்லும் செயலும் வெளிப்படுகிறது. சரிங்களா? அப்ப அந்த சொல்லும் செயலும்
சரியானதாக மாறுவதற்கு இந்த தியானம் உதவுகிறது. இன்னும் மூட்டுக்கள் இப்ப நிறைய வலிகள், பிரச்சனைகள், இதெல்லாம் ஆய்வுகள்லயே தெரிவித்திருக்கிற மிகப்பெரிய விஷயம். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த தியானத்தை, இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 இந்த மூட்டு வலி முற்றிலுமாக விலகி இருப்பதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிதானுங்களா? அப்ப கர்ப்பிணி பெண்கள், ஏன்னா நீங்க இந்த ஓம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய யூடியூப்ல போய் பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த குழந்தை பிறக்கிறப்ப தலையை திரும்பி கீழே இறங்கும் பாத்தீங்களா? அந்த இறங்குற ஸ்ட்ரக்சர் அப்படியே ஓம் அப்படிங்கிற வடிவில் இருக்கும். இது நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. குழந்தையோட தலைகீழ் பொசிஷன் அப்படியே பாத்தீங்கன்னா அது ஓம்ங்கிற வடிவுல தான் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த மந்திரத்தை ப்ராப்பரா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகும், மன அழுத்தம் உருவாகும் குழந்தை உள்ள இருக்கிறதுனால. சரி, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்க இன்னும் இந்த ஓம் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த குழந்தையோட அப்சர்வேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப அபரிவிதமா இருக்கு. சரிதானுங்களா? அவங்க வாயில சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த மந்திரம் ஓடுறத கேட்டுட்டு இருந்தாலே உள்ள போய் அது பயங்கரமா வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. சரி சரி, போதுன்னு நினைக்கிறேன். மணி டைம் ஆயிடுச்சு. இப்போ அது எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லிட்டு இப்ப நம்ம தியானத்துக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம ஒரு 20 நிமிடம் மட்டும் செய்யலாம், போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப இதை அதிகப்படுத்தி செஞ்சுக்கலாம். நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ இது எப்ப செய்யலாம் அப்படின்னா, இது காலையில மாலையில 2 நேரம் எப்ப வேணா செய்யலாம். காலையில செய்யறது ரொம்ப 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 சிறப்பு. குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இதை செய்யறது மிக மிக சிறப்பு. சரியாங்க? நம்ம எப்பவும் போல தியானத்திற்காக எடுக்கிற அமைதியா இருக்கிற ஒரு இடம், கீழே ஒரு விரிப்பு கண்டிப்பா நம்ம போட்டுக்கணும். குறைஞ்சது 20 நிமிஷம் பண்ணோம்னா அதிகப்படியான பலன்களை உணரலாம். 9 முறை பண்ணாலும் பலன் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் நீங்க பண்றப்ப இன்னும் நல்ல பலனை நீங்க உணர முடியும். சரியாங்களா? சரி, இது எப்படி செய்யறது அப்படிங்கிற ஸ்டெப் நான் இப்ப சொல்றேன். நான் முன்னாடியே சொன்னேன், ஆ உ இம் இந்த 3 எழுத்துக்களும் சேர்ந்த ஒரு மந்திரம் தான் ஓம்னு சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு ஆ அப்படிங்கிற மந்திரத்தை கண்டினியூவா உச்சரிக்கிறோம். அந்த ஆவை மட்டும் தனியா உச்சரிக்கிறோம். நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. இது எப்படி செய்ய போறதுங்கிற ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சாதான் நீங்க எங்க கூட சரியா வர முடியும். மொத்தம் 5 ஸ்டெப்பு தான், பெருசாவெல்லாம் ஒண்ணும் சிரமமெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆ, ஒரு மூச்சை நல்லா இழுத்துக்கிறோம். அந்த மூச்சு முடிகிற வரைக்கும் ஆ அப்படிங்கிற அதை தொடர்ந்து கண்டினியூவா சொல்றோம். எப்ப வரை, எது வரைக்கும் சொல்லணும்? உங்களோட அந்த மூச்சு முழுசா முடிஞ்சிருச்சு, சொல்ல முடியலைங்கிற வரைக்கும் சொல்லணும். புரியுதுங்களா? கண்டினியூவா நீங்க சொல்லலாம். அது என்னன்னா ஒரு கரெக்டான ரித்தமிக்கா சொல்லணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? நல்லா மூச்சு எடுத்துக்கிறோம். அப்படியே சொல்றோம். அது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மூச்சு முடிகிறப்ப அது நிற்கும். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் எகைன் நல்லா பிரீத் உள்ள எடுக்கிறீங்க, நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 9 முறை சொல்றோம். அதுக்கு அடுத்தது ஊ அப்படிங்கிற எழுத்தினுடைய உச்சரிப்பு. சரிங்களா? இது அதே மாதிரிதான், நல்லா மூச்சு எடுத்துக்கிறோம். ஊ முடிகிற வரைக்கும் இப்படி 9 முறை சொல்றோம். ஆ உச்சரிப்பு 9 முறை, ஊ உச்சரிப்பு 9 முறை. அதுக்கு அடுத்தது இம் உச்சரிப்பு. நல்லா மூச்சு எடுத்துக்கிறோம். எவ்வளவு லென்த்தா சொல்ல முடியுமோ சொல்லுங்க.
லென்த்தா சொல்ற வரைக்கும் நல்லதுதான். சரிங்களா? ஆனா ஃபுல் மூச்சும் வெளியே வர அளவுக்கு முயற்சி பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? அப்ப ஆ உ இம் மூணையும் 9 முறை தனியா சொல்லிட்டோம். ஓகேங்களா? 4வது ஸ்டெப் என்னன்னா, ஒரு மூச்சு இழுத்துக்கிறோம். இப்போ ஆ உ இம் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரே மூச்சு வெளிவிடுறப்ப சொல்றோம். அதாவது இந்த மூச்சினோட நீளம் ஒரு 30 நொடிகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 30 நொடி டைமுக்கு நீங்க இந்த மந்திரத்தை மூச்சை வெளிவிட்டுட்டே சொல்றீங்க அப்படின்னா 10 நொடிகள் ஆ அப்படிங்கிறது சொல்லணும், 10 நொடிகள் ஊங்கிறது சொல்லணும், 10 நொடிகள் இம்ங்கிறது சொல்லணும். உதாரணத்துக்கு நான் நல்லா மூச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளவுதான். ஆ சொல்றோம், அப்படியே அது ஊவா கன்வெர்ட் பண்றீங்க, அப்படியே இம்மா கன்வெர்ட் பண்றீங்க. சரிங்களா? இந்த மூன்றையும் சேர்த்து ஒரே பிரீத்னு சொல்றோம். ஆமா, மூச்சு இழுக்கிறது மூக்குல தான் இழுக்கணும். மந்திர உச்சரிப்பு வர்றப்ப அது வாய் வழியா வரும். மூச்சு இழுக்கிறது மூக்குல மட்டும்தான் இழுக்கணும். ஓகேங்களா? மூக்குல நல்ல சுவாசம், ஆழ்ந்த சுவாசம், நல்லா ஃபுல்லா உள்ள ஆக்சிஜன் நிரப்பிட்டு சொன்னீங்கன்னா நல்ல லென்த்தா போகும். சரிங்களா? அது நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பயிற்சியை பொறுத்து சிலருக்கு என்ன சொல்றது, ரொம்ப லென்த்தா கிடைக்கும், சிலருக்கு கொஞ்சம் லென்த்தா கிடைக்கும். இதுல உடனே ரொம்ப லென்த்தா கிடைச்சவங்க தான் நல்லா செஞ்சாங்க அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட கெப்பாசிட்டிக்கு நீங்க எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு வேணா நீங்க ஒரு வாட்ச் எடுத்து நோட் பண்ணி வைங்க. அந்த ஆ ஊ ஓ இம் சொல்றப்ப எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. தொடர்ந்து ஒரு 21 நாள் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுள் மடங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு உங்க பிரீத்தினோட லெவல். பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஹையர் லெவல் பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு டபுள் லெவல் ஆகாது. ஒரு 5-10 நொடிகள் வந்து அதிகரிக்கும். சரிதானுங்களா? ஆனா எந்த பயிற்சி அதிகமா பண்ணாதவங்க இது பண்ணாங்கன்னா டபுள் மடங்கு, அதாவது 9 மூச்சு எடுத்து விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னா நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9 மூச்சுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் டைம் 10 நிமிஷம் எல்லாம் பண்ண முடியாது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சுங்கிறது. ஆனா நல்லா பிராக்டிஸ் பண்றவங்க, நாங்க அந்த அன்னைக்கு எப்படி பண்ணோம்னா 45 நிமிஷம் தியானம் பண்ணோம், 45 மூச்சு தான் எழுதி விட்டோம். அதுதான் எங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்மளால பண்ண முடியுது. சரிங்களா? அது பை பிராக்டிஸ்ல பண்ண பண்ண வந்துடும். சரிதானுங்களா? அதுக்கப்புறம் 5வது ஸ்டெப், இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுல என்ன பண்றோம், ஓம்ங்கிற மந்திரத்தை அப்படியே உச்சரிக்கும். சரிதானுங்களா? ஃபர்ஸ்ட் ஆங்கிற மந்திரம், அப்புறம் ஊங்கிற எழுத்து, அப்புறம் இம்ங்கிற எழுத்து, ஒவ்வொன்றும் 9 முறை. அதற்கு அடுத்தது ஆ ஊ இம் இந்த மூன்றையும் சேர்த்து 9 முறை. ஃபைனலா ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை. சரிங்களா? ஐயொம்ப எத்தனைங்க, 45 மூச்சு இழுத்து விட போறோம். இவ்வளவுதான் மெடிடேஷன். புரியுதுங்களா? இதை நீங்க 3ஆவும் வச்சுக்கலாம், 5 முறையாவும் செய்யலாம். சரிங்களா? அதுக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான டைமிங் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 9 முறை செய்யறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 45 மூச்சுங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 1/2 hour 20 minutes இருந்து 1/2 hour ஆயிரும். ஓகேங்களா? சரி, இதுல இந்த ஓம் மந்திரம் சொல்றப்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறைய பேரு இந்த ஓவ லென்த்தா சொல்லிட்டு இம்ம ஷார்ட்டா சொல்லுவாங்க. சிலர் ஓக்கு பாதி நேரம் இம்முக்கு பாதி நேரம் சொல்லுவாங்க. ஆனா நாம் எப்படி சொல்ல போறோம், இந்த ஆ ஊ இம்னு 3ஆ பிரிச்சோமா, அதாவது 100 இருக்கிற ஒரு லென்த் 100 மீட்டரை 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா 33 மீட்டர் 33 மீட்டர் 33 மீட்டர்னு பிரிக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு 33 மீட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல மட்டும்தான் ஓ வரணும். 2வது இருக்கிற 33 66 மீட்டருக்கு இம் வரணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? 3ல 1 பங்கு ஓக்கு கொடுக்கணும், 3ல 2 பங்கு இம்முக்கு கொடுக்கணும். அப்ப நல்லா ஓங்கிறத
சொல்லிட்டு இம்ங்கிறது நல்ல லென்த்தா சொல்லணும். லென்த்தா சொல்லணும். சரியானுங்களா? இந்த மாதிரி ஒரு 9 மூச்சு. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த 45 மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா தியானம் முடிஞ்சது. தியானத்தினுடைய ஃபைனல் டெக்னிக் என்னன்னா, நல்ல கவனிங்க. இதுதான் என்ன சொல்றது, ஒரு மிராக்கிளான டெக்னிக்கா அங்க நடந்தது. அதனாலதான் இந்த தியானத்தையும் இங்க நடத்துறோம். என்னன்னா, இந்த ஓம் சொல்றப்ப மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி சக்தி அப்படியே எழுச்சி பெற்று எங்க வரும்னா உச்சிக்கு வரும். உச்சிக்கு வந்துடும். சரிங்களா? ஓம்ங்கிறதே இந்த மூலாதாரத்தில் மூன்றெழுக்கணலை. சரிதான், அந்த பாட்டு சொல்றாங்க இல்லைங்களா, அவையார் அகவல்ல அவை. அப்ப எதுன்னா, அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த கணலை உச்சிக்கு கொண்டு வர்றது இந்த ஓம். கொண்டு வரும். இந்த இம்முங்கிறது தொடங்குறப்ப அந்த மூளையிலிருந்து அப்படியே அந்த அதிர்வலை அப்படியே போகும். அப்படியே போறப்ப நீங்க எங்க போகணும்னா, நீங்க ஆல்ரெடி துரியாதீதை நல்லா பண்ணி பழகி இருக்கிறதுனால அந்த இம் உச்சரிக்கிறப்ப அப்படியே துரியத்திலிருந்து அப்படியே விரிஞ்சு 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 பிரபஞ்சத்தினோட எல்லை வரைக்கும் போயிடும். இம்முன்னு நீங்க கடைசியா முடிக்கிறப்ப அந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லையில நிப்பீங்க. அடுத்த ஒரு 2 செகண்ட் நம்ம கேப் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நல்லா கவனிச்சீங்கன்னா தான் அதை செய்ய முடியும். ஒரு 2 செகண்ட் கேப் கொடுப்போம். அந்த கேப்பை மட்டும் நீங்க அப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னா அது சுத்த வெளியில போய் மெர்ஜ் ஆயிடும். இது சீரியஸா நீங்க இதை ஃபீல் பண்ணலாம். நல்லா ஓன்னு இழுக்கிறோம். இழுக்கிறப்ப அந்த மூலாதாரத்திலிருந்து சக்தி உச்சிக்கு வருது. இம்முன்னு தொடங்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே தலையிலிருந்து அந்த சக்தி அப்படியே பரவி பிரபஞ்சம் முழுக்க போய் அந்த இம்முன்னு நீங்க முடிச்சு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் விடுவோம் பாருங்க. அப்ப டோட்டலா அந்த மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலை, ஆழ்ந்த அமைதியை நீங்க ஃபீல் பண்ணலாம். இது பிராணிக் ஹீலிங்லயே இந்த டெக்னிக் கொடுத்துருப்பாரு இந்த குருஜி. ஓகேங்களா? இந்த ஓம் சாண்டிங்க பண்ணணும்னு சொல்லி நீங்க அது இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு துரியாதீதம் கிடைக்கலன்னு சொல்றீங்கல்ல, அமைதி நிலை கிடைக்கலன்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு சவுண்ட வைப்ரேஷனை ஏற்படுத்தி அங்க போய் நிறுத்துறப்ப அந்த டோட்டல் சைலன்ஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சைலன்ஸ் தாங்க இறைவன், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தொடர்ந்து செய்ய 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 அந்த சைலன்ஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்ப நான் ஒரு கேப் கொடுத்தேன் இல்லையா, இந்த கேப் நீங்க கவனிச்சிருந்தீங்க, சைலண்ட் போயிடும். இதுதான் ஈஸி டெக்னிக். புரியுதா இல்லைங்க? அப்ப அந்த சுத்த வெளி வரைக்கும் நம்ம போயிடுவோம். அந்த 9 முறை சொன்னதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் அப்படியே சுத்த வெளியில நிப்போம். அப்படியே விட்டுருவேன் நான், மௌனமா இருங்க, சுத்த வெளியோட இணைஞ்சிருங்கன்னு சொல்லுவேன் கடைசியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம். அப்ப நீங்க அதே நிலையில சிறிது நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அங்கிருந்து மெதுவா துரியாதீதை முடிக்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கு வர்றோம். பிரபஞ்சத்திலிருந்து சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரியம், அப்படியே தவத்தை முடிக்க போறோம். ஓகேங்களா? இதை நல்லா பண்ணிட்டே வர 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 என்ன ஆகும்னா, சரி, நான் சொன்ன நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. மனதில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. சரிதானுங்களா? அப்ப இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நாம நல்லா செய்து பழகிட்டோம்னா கோபம், கவலை, வருத்தம், விரக்தி, ஏமாற்றம், சரிதானுங்களா, பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், இது எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இப்போ தியானத்தினுடைய விளக்கம் நம்ம தெளிவா கேட்டிருக்கிறோம். அந்த தியானத்தை நம்ம அடுத்த வகுப்புல இருந்து முழுமையா செய்ய இருக்கிறோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்ய அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி பிறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நம்ம நிறைவு செய்துக்கலாம். நன்றிங்க ஐயா, மிகவும் நன்றி ஐயா.